JEE PYQ questions பார்க்கலாம் பாருங்க. Amount of solar energy received on this earth's surface per unit area per unit time is defined as solar constant. Dimensions of solar constant. அப்போ solar constant dimensional formula கேட்டிருக்காங்க. இப்போ solar constant என்ன definition சொல்லியிருக்காங்க பாருங்க. Amount of energy received per second per unit area சொல்லியிருக்காங்க. அப்போ amount of energy received per second per area அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. இப்போ எனர்ஜிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? ml பவர் 2 t பவர் மைனஸ் 2 கரெக்டுங்களா? டிவைட் பை டைமுக்கு வந்து டீன்னு எடுத்துக்கலாம், ஏரியாவுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம்? எல் பவர் 2ன்னு போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இந்த எல் பவர் 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த டி வந்து மேலே போயிருச்சுன்னா என்ன ஆகும்? டி பவர் மைனஸ் 2 இது வந்து சேர்ந்து டி பவர் மைனஸ் 3 வந்துடும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள்? எம் பவர் 1 எல் பவர் 0 டி பவர் மைனஸ் 3. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள்? ஆப்ஷன் பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If speed v, area a and force f are selected as fundamental units, then the dimensions of Young's modulus will be கேட்குறாங்க. அதாவது மாஸ் லெங்க் டைம் ஃபண்டமெண்டலாக எடுத்து நம்ம ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா கொண்டு வரோம் இல்லையா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீடு, ஏரியா, ஃபோர்ஸ் இது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்துகிட்டு யங்ஸ் மாடுலஸுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் விஏஎஃப்ல கேட்டிருக்காங்கப்பா. அப்போ என்ன பண்ணணும்னா யங்ஸ் மாடுலஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணால் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்காது, அதனால் அப்படியே ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? எஃப்ஏவி அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே போட்டுடலாம். எப்படின்னு போட்டுட்டு பவர் எவ்வளோ இருக்கும்? பவர் ஏ பி சி அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கே வந்து பவர் ஏ பி சி இப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும்ப்பா. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இப்போ யங்ஸ் மாடுலஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா போடலாம். யங்ஸ் மாடுலஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எம்எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் போடணும். ஃபோர்ஸுக்கு என்னது டைமென்ஷன் ஃபார்முலா? எம்எல் டி பவர் மைனஸ் 2. ஓகேவா? பவர் ஏன்னு போட்டுக்கலாம். அடுத்து ஏரியா இருக்குது. ஏரியாவுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா எல் பவர் 2, அதுக்கு வந்து பவர் பின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்ன இருக்குது? ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடு வந்து எல்டி பவர் மைனஸ் 1பா, இது பவர் சின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா எம் பவர் ஏ இருக்குது, இங்கே எல் பவர் ஏ, இங்கே எல் பவர் 2b, இங்கே எல் பவர் சி இருக்குது. அப்போ எல் பவர் ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் சின்னு போட்டுக்கலாம். அடுத்து டி பாருங்கள், இங்கே டி பவர் மைனஸ் 2a இருக்குது, இங்கே டி பவர் மைனஸ் சி இருக்குது. டி பவர் மைனஸ் 2a மைனஸ் சி இருக்குப்பா. தட் இஸ் ஈக்குவல் டு எம்எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. இப்போது இந்த டைமென்ஷனலி ஹோமோஜினியஸ்னால லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைமென்ஷனும் ரைட் ஹேண்ட் சைட் டைமென்ஷனும் சேம். அப்போ இங்கே ஏ மாஸுக்கு எம்முக்கு என்ன இருக்குது? டைமென்ஷன் ஏ, இங்கே எம்முக்கு வந்து 1 இருக்குப்பா. அப்படின்னா ஈக்குவேட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். எல்லுக்கு பவர் ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் சி இருக்குது. டைமுக்கு வந்து பவர் மைனஸ் 2a மைனஸ் சி இருக்குது. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் எவ்வளோ இருக்குது? மைனஸ் 2 இருக்கா? அப்போ மைனஸ் 2a மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டோம்னா அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? ஏ வந்து 1 வந்திருக்கு. அப்போ ஏக்கு வந்து இங்கே 1 போட்டுடலாம். அப்போ ஏ 1 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் 2 மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 கேன்சல். ஸோ சி ஈக்குவல் டு 0. அப்போ சி 0 வந்துருக்குப்பா. அடுத்து எல்லுக்கு வந்து பவர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எல்லுக்கு பவர் எவ்வளோ? ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் சின்னு இருக்குது. கரெக்டாக? தட் இஸ் ஈக்குவல் எவ்வளோ பாருங்கள்? மைனஸ் 1. சரிங்களா? தட் இஸ் மைனஸ் 1 போடுங்க. சி 0 போடுங்க. ஏ எவ்வளோ வந்தது? 1 வந்தது இல்லையா? ஏக்கு 1 தானே வந்தது, அந்த 1 போடுங்க. ஏ 1 ப்ளஸ் 2b ப்ளஸ் 0 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 2b ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ b இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது? b ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்துடுது. சரிங்களா? அப்படின்னா இங்கே யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு எஃப் பவர் ஏ, ஏ எவ்வளோ? 1, ஏ பவர் பி, பி எவ்வளோ? மைனஸ் 1 வந்திருக்கு. வி பவர் சி, சி எவ்வளோ வந்திருக்கு? 0, வி பவர் 0. ஸோ இப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் ஏ, எஃப் பவர் 1, ஏ பவர் மைனஸ் 1, வி பவர் 0. ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.